உலகில் சேவையே தெய்வம், நல்ல செயல்களை செய்வோம் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு காந்திஜி மறுவாழ்வு மையத்தின் சார்பிலே 1934ஆம் ஆண்டு சேலத்திலே நம்முடைய வருகை தந்து சேலத்தில் தடம் பதித்த காந்தியடிகளுடைய நினைவாக இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய காந்திஜி மறுவாழ்வு மையத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் காந்திஜி சிலைக்கு மாலை அணிவித்து, அவரோடு நரியார் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர். அப்படி சிறப்பு செய்கிற போது காந்தியடிகளுடைய நினைவை போற்றுகிற வகையிலே காந்திஜி மறுவாழ்வு மையத்தின் சார்பிலே நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே வருகை தந்த அத்தனை ஆளுமைகளும் காந்தியினுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிற போது வந்து மரியாதை செலுத்தினர். அதோடு மட்டுமல்லாமல் காந்தியினுடைய நினைவை போற்றுகிற வகையிலே இருக்கக்கூடிய அந்த நினைவகத்திலே காந்தியினுடைய பயன்படுத்திய பல்வேறு விதமான பொருட்களை கண்டு தன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய பெருமை கொண்டனர். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி இவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறாரே என்று எண்ணுகிற போது நம்முடைய காந்திஜி மறுவாழ்வு மையத்தின் சார்பிலே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு, அதில் கலந்து கொண்ட மிகப்பெரிய நல்ல தமிழ் ஆளுமைகளும் தொழில் முனைவோர்களும் மேற்கொண்டு பல்வேறு பத்திரிகையாளர்களும் வந்து கலந்து சிறப்பித்தனர். இந்த சந்திப்பிற்கு வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய நடராஜ் ராஜா அவர்களும், அதே நேரத்திலே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய ஹீலர் கோமதி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த சேலம் டுட்டோரியல் முதல்வர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், சேலத்து பாரதி சொல்லரசு அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொண்ட மாலதி சுவாமிநாதன் மற்றும் பாடகர் மாரிதாஸ் அவர்களுக்கும், மேலும் இந்த விழாவிலே வருகை தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நினைவு பரிசை வழங்கிய அனைவருக்கும் நினைவு பரிசினை வழங்கிய திரு நரியார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய அனைவரும் தன்னை நினைவு கூறும் வகையிலே மிகவும் அற்புதமான ஒரு நினைவு பரிசினை வழங்கி எல்லோரையும் மகிழ்வித்தார். அவர்களோடு அந்த நினைவு பரிசோடு மகிழ்ச்சியாக நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் வந்து சேலத்திலே தங்கி சென்ற இடத்திற்கு அனைத்து ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நடத்திய அனைத்து தோழர்களும் பெண்களும் காந்திஜியினுடைய நினைவகத்திற்கு சென்று அவர்களுடைய காந்தியடிகள் பயன்படுத்திய நாற்காலி மற்றும் அவர் பயன்படுத்திய தட்டு, கரண்டி, அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான பொருட்களை எல்லாம் அந்த நினைவகத்தில் காந்தி நினைவகத்திலே போய் சென்று பார்வையிட்டனர். காந்தி நினைவகத்திலே இருந்த நினைவு தடங்களை எல்லாம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை ஆளுமைகளும் காந்தியினுடைய நினைவகத்திலே இருந்த அத்தனை நினைவு படிமங்களையும் பார்த்து வியந்து போயினர். இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா நம்முடைய வாழ்ந்து இன்னும் நம்முடைய நெஞ்சிலே நினைவிலே இருக்கிறார் என்கிற போது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாகவும் இந்திய நாட்டிலே நாம் பிறந்ததற்கான ஒரு மிகப்பெரிய பெருமையும் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால் காந்திஜி நம்முடைய இந்தியாவுக்கு மட்டும் சொத்து அல்ல, உலகெங்கும் இருக்கிற அமைதி புறாக்களுக்கு அவர்தான் முன்னோடியாக இருக்கிறார் என்பதை
இந்த காந்தி சேலத்திலே இருக்கக்கூடிய காந்தி நினைவகம் அனைவருக்கும் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட இடத்தை நம்முடைய ஆனந்த இல்லத்தினுடைய சேனல் நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது என்கிற போது நமக்கெல்லாம் பெருமையாகவும், அதே நேரத்திலே இந்த காட்சி ஒளிப்பதிவு எப்போதுமே நம் நெஞ்சில் நிழலாடும், நம் கண்களில் குடியிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஆனந்த இல்லம் தொலைக்காட்சியின் மூலமாக நாம் சேலத்து காந்தியினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் என்பது நமக்கு பெருமை, கேட்ட உங்களுக்கும் பெருமை. நன்றி, வணக்கம்.